முக்கிய செய்திகள். மக்களுக்காக மக்கள் பணி இன்று தர்மபுரியில் நடைபெறுகிறது. ஏழை எளியோருக்கு இலவச மருத்துவம் மற்றும் அவசர சிகிச்சைக்கான உதவிகளை வழங்குகிறார் கேப்டன் விஜயகாந்த். இன்று ரம்ஜான் பண்டிகை. இஸ்லாமிய பெருமக்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் வாழ்த்து. மருதாணியால் அலர்ஜி ஏற்படுவதாக தமிழகத்தில் திடீர் வதந்தி. அரசு மருத்துவமனைகளை நோக்கி மக்கள் படையெடுத்ததால் பெரும் பரபரப்பு. முதியோர்களுக்கு ஓய்வூதியம் முறையாக கிடைக்க கேப்டன் உறுதுணையாக இருப்பார். திருமதி பிரேமலதா விஜயகாந்த் உறுதி. வணக்கம். விரிவான செய்திகள். மக்களுக்காக மக்கள் பணி இன்று தர்மபுரியில் நடைபெறுகிறது. தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் பிறந்த நாளை ஒட்டி தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் மக்களுக்காக மக்கள் பணி நடைபெற்று வருகிறது. அதன்படி இன்று தர்மபுரியில் நடைபெறும் மக்களுக்காக மக்கள் பணி என்ற திட்டத்தின் மூலம் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இலவச மருத்துவம் மற்றும் அவசர சிகிச்சைக்கான உதவிகளை கேப்டன் விஜயகாந்த் வழங்குகிறார். முன்னதாக கிருஷ்ணகிரியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏழை எளிய முதியோர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை கேப்டன் விஜயகாந்த் வழங்கினார். பெட், பாய் தலையணை, போர்வை, குடை, வாக்கிங் ஸ்டிக் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை கேப்டன் விஜயகாந்த் வழங்கினார். மேலும் சில முதியோர்கள் காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்கப்பட்டனர். விழாவில் சிறப்புரையாற்றிய கேப்டன் விஜயகாந்த் தான் செய்யும் மக்கள் பணியை தடுக்காமல் ஆளும் கட்சியினர் தன்னை விட அதிகமாக செய்தால் அதை முழு மனதோடு வரவேற்பதாக கூறினார். கடந்த 1.5 ஆண்டு கால ஆட்சியில் அதிமுக அரசால் மக்களுக்கு உருப்படியான எந்த திட்டமும் செயல்படுத்தவில்லை என்று குற்றம் சாட்டிய கேப்டன் விஜயகாந்த் தமிழகம் முழுவதும் உள்ள சாலைகள் குண்டும் குழியுமாக உள்ளதை சீரமைக்க அதிமுக அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குறிப்பிட்டார். ஒவ்வொரு ஊர்லயும் பாத்தீங்கன்னா சில பொருள்கள் பெருசா இருக்கும், சில பொருள்கள் வேற மாதிரி. ஆனால் இந்த உதவி பண்றான், இந்த உதவி பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க அதிமுக. நான் என்ன சொல்றேன், தடுக்காத. யாருக்கும் அந்த உரிமையும் கிடையாது. நீங்க மாத்திரம் கோர்ட்டுக்கு போறீங்க, உங்களுடைய அதிகாரிகளை வேலை செய்ய விடல, தடுத்து வேலை பண்ண. நான் ஒன்றும் செய்யவில்லை. நான் என்ன மக்கள் பணியாற்றுறது போறாங்க. இது எதுக்காக நீங்க செய்யாதுன்னு சொல்றீங்க? 1.5 வருஷமாக நீங்க செய்ய முடியாதான செஞ்சேன். 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இப்பதான் சந்திரன் கேட்ட இங்கதான் நீங்க முனிசாமி அறிமுகப்படுத்தி வச்சீங்க இந்த மேடையில. இதே இடத்துலதான் வரும்போது பார்த்தேன். ரோடாவா இருக்கு, ரோடு ரொம்ப மோசம். அவர் வாங்குற லஞ்சம் மாதிரியே இருக்கு. அதுல மந்திரி வாங்குறாரு லஞ்சம், எப்படி வாங்குறாரு அது மாதிரி. அது முனிசாமி. தமிழ்நாட்டில் நாள்தோறும் நடக்கும் கொலை கொள்ளைகளை தடுக்க போலீசார் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டிய கேப்டன் ஜெயலலிதாவுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு மட்டுமே காவல்துறை இருப்பதாக கண்டனம் தெரிவித்தார். போலீஸ் எதுக்கு இருக்கு? உங்களுக்கு வேலை பார்க்கறாரு. நாட்டில் நடக்கிற செயின் ஆத்திட்டு போற, ஹெல்மெட் போட்டு செயின் ஆத்திட்டு போறாங்க, கழுத்து எடுத்துட்டு போறாங்க, வீட்டில் வந்து கொலை பண்றாங்க, கொள்ளையடிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கா போலீஸ் இருக்கு? யார் என்ன இங்க சுத்தி பாருங்களேன். உங்களை விட கூட்டம் போலீஸ் தான். என்ன பேசுற மைக்கு முன்னாடி அப்படியே அந்த அம்மா கேட்கணுங்கிறக்க அப்படியே நேரம் வச்சு போலீஸ்காரர்களுக்கு தெரியும் எப்படி எப்படி பொய் சொல்றது, எப்படி எப்படி லஞ்சம் வாங்குறது. அதே தான் இந்த அரசு. ஏன்னா இவங்க ஏற்கனவே 2 தடவை வந்திருக்காங்க, 3வது தடவை வரமாட்டாங்கன்னு முடிவு பண்ணலாம். மக்களை கொள்ளையடிச்சுட்டு போறாங்க. வயசு ஒரு காரணம். தாம் பிள்ளை குழந்தை குட்டிகள் மட்டுமே நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களே. இந்த கிருஷ்ணகிரியில கிரிவலம் சுத்தவிடும், தெய்வம் உங்களை சுத்தவிடும். பார்த்துங்க. தமிழகத்தில் அதிமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு விவசாயம் அடியோடு முடங்கிவிட்டதாக கூறிய கேப்டன் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாம்பழ தொழிற்சாலைகள் மின்சாரம் இல்லாமல் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வீட்டுல தாலி கிளி அடமானம் வச்சு, இல்ல நகைகள் அடமானம் வச்சு அந்த மிஷினை வாங்க கரண்டா எங்க தொழிலை கெடுக்கிறியே, நீ உருப்படுவியாக. மக்கள் சொன்னா தப்பா. இந்த மக்கள் கஷ்டப்படுறதுங்க உங்களெல்லாம் ஓட்டு போட்டோம். அதிமுக மந்திரி நான் இன்னைக்கு 30 நாள் சொல்ல தடுக்கிறது. ஏன் தடுக்கிறீங்க? நீங்க வாங்க, நான் தடுக்கிறேன். என் கட்சிக்காரங்க தடுக்கிறாங்களா? யாரையும் தடு. மக்களுக்கு உதவு, போட்டி போடு. நன்மை செய்வது போட்டி போடு, போராமப்படாத. போட்டி போடு. அந்த போட்டி இருக்கணும். ஏன் நீங்க போராமப்படுறீங்க?
ஜெயலலிதா நியாயமானவர் என்றால் சொத்து குவிப்பு வழக்கை 14 ஆண்டு காலமாக இழுத்தடித்து வருவது ஏன் என்று கேள்வி எழுப்பிய விஜயகாந்த், தமிழகம் முழுவதும் டெங்கு, மலேரியா போன்ற காய்ச்சல் பரவி இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். இங்க பார்த்து எங்க பார்த்தாலும் டெங்கு காய்ச்சல், ஏன் பரவாயில்ல இந்த மாதிரி தூசி பரவிக்கிட்டு கார் ஓடுதான், சைக்கிள் ஓடுதான், எல்லாரும் டெங்கு காய்ச்சல். நடந்து போறவங்களுக்கும் சரி, சைக்கிள்ல போறவங்களும், ஸ்கூட்டர் போய் இந்த தூசி பரவும். ஏன்னா இவர் மாத்திரம் கண்ணாடி ஏத்திக்கிட்டு போலீஸோட அடுத்த 5 வருஷம் நீங்க என்ன பாடுபடுவீங்கன்னு பாருங்க. கிருஷ்ணகிரி மாவட்ட கழக செயலாளர் சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த், சிறப்பு விருந்தினர் தேமுதிக எம்எல்ஏ PR மனோகர் மற்றும் மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய கிளை கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து நடைபெற்று வரும் மக்களுக்காக மக்கள் பணி என்ற திட்டத்தின் மூலம் இதுவரை 3 கோடியே 80 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை கேப்டன் விஜயகாந்த் தனது சொந்த பணத்திலிருந்து வழங்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. சமூக பொருளாதார அடிப்படையில் அடிமட்டத்தில் உள்ள இஸ்லாமியர்களை முன்னேறச் செய்வது அரசின் கடமையாகும் என்று கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வெளியிட்டுள்ள ரம்ஜான் வாழ்த்துச் செய்தியில், இஸ்லாமியர்களுக்கு ரமலான் மாதம் புனிதமானது. இந்த மாதத்தில்தான் 50 கடமைகளில் ஒன்றான நோன்பினை மேற்கொள்கிறார்கள் என்று தெரிவித்துள்ளார். பசிப்பிணியின் தன்மை பற்றி அனுபவபூர்வமாக அறிந்து கொள்ளும் வாய்ப்பை இந்த நோன்பு கொடுக்கிறது. இதன் மூலம் வறுமை ஒழிப்பிற்காக ஏழைகளுக்கு உதவுவதற்கு உரிய கடமை வலியுறுத்தப்படுகிறது என்று தெரிவித்துள்ளார். இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுவதன் மூலம் ஒரு சமூக அமைதியையும் ஒற்றுமையையும் நிலைநாட்ட முடியும் என்று தெரிவித்துள்ள கேப்டன், இஸ்லாமியர்கள் சமூக பொருளாதார அடிப்படையில் அடிமட்டத்தில் உள்ளனர். அவர்களை முன்னேறச் செய்வது ஒரு முற்போக்கான அரசின் கடமை என்றும் தெரிவித்துள்ளார். இன்று சிறுபான்மை இனத்தவராக உள்ள அவர்களுக்கு உரிய பாதுகாப்பே கேள்விக்குறியாகி வருகிறது. அஸ்ஸாமில் நடந்த கலவரமும் அதன் விளைவாக மற்ற மாநிலங்களில் ஏற்பட்டுள்ள நிலைமைகளும் கவலை கொடுக்கிறது என்று கேப்டன் தெரிவித்துள்ளார். இஸ்லாமிய சமுதாயத்தினரின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது ஒரு அரசு மட்டுமல்ல, பெரும்பான்மையான சமுதாயத்தினரின் கடமையாகும் என்றும் கூறினார். அந்த வகையில் வகுப்பு ஒற்றுமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும், அதே நேரத்தில் அனைத்து சமுதாயத்தினரும் ரம்ஜான் விழாவில் பங்கேற்பது பொருத்தமாக இருக்கும் என்றும் கேப்டன் குறிப்பிட்டுள்ளார். ஊழலையும் வறுமையும் ஒழிப்பதன் மூலம் சமுதாயத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை குறைக்க முடியும். இதை வலியுறுத்தும் தேமுதிக சார்பில் பிறருக்கு கொடுத்து உதவும் பெரும் பண்பை போற்றும் இஸ்லாம் மார்க்கத்தைச் சேர்ந்த அனைத்து மக்களுக்கும் கேப்டன் விஜயகாந்த் தனது இதயமார்ந்த ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். ரம்ஜான் பண்டிகையொட்டி தங்கள் கைகளுக்கு மருதாணி போட்ட இஸ்லாமிய பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு அலர்ஜி ஏற்பட்டதாக பரவிய வதந்தியால் தமிழகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ரம்ஜான் பண்டிகை நாடு முழுவதும் இன்று கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் பண்டிகை கொண்டாடுவதற்காக இஸ்லாமிய பெண்கள் பலரும் தங்கள் கைகளை மெஹந்தி எனப்படும் மருதாணியால் அலங்கரித்துக் கொண்டனர். அவ்வாறு மெஹந்தி வைத்தவர்களின் கையில் அலர்ஜி ஏற்படுவதாக திடீரென வதந்தி காட்டுத்தீ போல பரவியது. இதனால் பீதியடைந்த இஸ்லாமிய மக்கள் பலரும் தங்கள் வீட்டு பெண்கள் மற்றும் குழந்தைகளுடன் மருத்துவமனையில் தஞ்சமடைந்தனர். ஃபர்ஸ்ட் ஒரு லேடி அவங்க அஃபெக்ட் ஆகிட்டு வந்தாங்க. அவங்கள தூக்கி ஹாஸ்பிட்டல் அனுப்பிச்சிட்டு மறுபடியும் நாங்கள் ஏரியாவில் போனாக்கா கண்டினியூவாக வந்து பாதிச்சவங்க வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிட்டு இருந்தோம். நாங்கள் KMCயில் வந்து ட்ரீட்மெண்ட் நடந்துன்னு இருக்கு. இது எதனாலன்னு சொல்லி தெரியாது. இது வந்து எல்லா இடத்துலையும், அதாவது கர்நாடகாலையும் நடந்திருக்கு, தமிழ்நாட்டிலும் நிறைய இடத்துல நடந்திருக்கு, சென்னையிலேயும் வந்து நிறைய பாதிப்பு ஆயிருக்கு. இதனிடையே மெஹந்தியால் அலர்ஜி ஏற்படுவதாக கூறப்படுவது வெறும் வதந்தி என்றும் பொதுமக்கள் யாரும் நம்ப வேண்டாம் என்றும் சென்னை காவல்துறை ஆணையர் திரிபாதி கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் வதந்திகளை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சென்னை காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனிடையே வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் மருதாணி வைக்கப்பட்டதில் 5 வயது குழந்தை ஒன்றுக்கு அலர்ஜி ஏற்பட்டதாக கூறப்பட்டதால் அப்பகுதி மக்கள் பலரும் அரசு மருத்துவமனையை நோக்கி படையெடுத்தனர். இரவு பணியில் இருந்த செவிலியர்கள் மற்றும் மருத்துவர்கள் அவர்களுக்கு முன்னெச்சரிக்கையாக தடுப்பூசி போட்டு அனுப்பினர். இதேபோல் கிருஷ்ணகிரி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் மருதாணி பற்றிய வதந்தி பரப்பப்பட்டதால் அந்த மாவட்டங்களின் அரசு மருத்துவமனைகளிலும் கூட்டம் அலைமோதியது. அண்மையில் வட இந்தியர்கள் குறித்த வதந்திகளை பரவியதால் ஏராளமான அசாமியர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்பினர். அதுபோல் தற்போது பரவிய இந்த மருதாணி வதந்தியால் தமிழகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. 2014ஆம் ஆண்டு தேர்தலில் சமாஜ்வாதி கட்சி தலைமையிலான 3வது அணிதான் ஆட்சி அமைக்கும் என்று முலாயம் சிங் கூறியுள்ளதற்கு பாஜக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அருண்ஜேட்லி இவ்வாறு கூறியுள்ளார்.
மேலும் ஊழலில் சிக்கி ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள முயன்ற காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு அளித்தது, குடியரசுத் தலைவர் தேர்தல் மற்றும் அணு உலை குறித்த விவகாரத்தில் மத்திய அரசை காப்பாற்றியது என பல முக்கிய விஷயங்களில் காங்கிரஸ் கட்சிக்கு துணை போனதன் மூலம் சமாஜ்வாதி கட்சி அதன் பெருமையை இழந்துவிட்டதாகவும் ஜெட்லி குற்றம் சாட்டியுள்ளார். समाजवादी पार्टी अपनी विश्वसनीयता खो चुकी है और उत्तर प्रदेश में भी चुनाव जीतने के बाद दोबारा कमजोर हो रही है, क्योंकि उनके नेतृत्व के ऊपर सीबीआई के भ्रष्टाचार के मुकदमों का दबाव रहता है। तो अंत में वो दबाव में आकर कांग्रेस का ही साथ देते हैं। उनके बयानों की कोई विश्वसनीयता नहीं है। न्यूक्लियर डील के समय उन्होंने अपना स्टैंड बदला, राष्ट्रपति चुनाव के समय उन्होंने अपना स्टैंड बदला और अंत में कांग्रेस से बेल आउट होना और वो उनकी सहायता उनके भ्रष्टाचार के मुकदमों में करे, उनका इतिहास है। முலாயம் சிங்கின் கருத்து தற்போது அவசியமானதல்ல என்று காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் மணிஷ் திவாரி தெரிவித்துள்ளார். कोई माननीय व्यक्ति या कोई राजनेता क्या आंकलन करता है या क्या आंकलन नहीं करता, हर बात पे टिप्पणी करना जरूरी नहीं है. முன்னதாக கடந்த 2 தினங்களுக்கு முன் சமாஜ்வாதி கட்சி தலைவர் முலாயம் சிங் தங்களது கட்சியின் தலைமையில்தான் மத்தியில் 2014ஆம் ஆண்டு ஆட்சி அமையும் என்று கூறியிருந்தார். தமிழகத்தில் உள்ள மாவட்டம் தோறும் முதியோர் இல்லங்கள் அமைக்கவும் மருத்துவ உதவிகளையும் ஓய்வூதியத்தை முறையாக கொண்டு வந்து சேர்க்கவும் கேப்டன் பாடுபடுவார் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு பேசிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வயதில் மூத்தவர்களை எப்போதுமே தனது தாயாகவும் தந்தையாகவும் மதிப்பவர் கேப்டன் என்று தெரிவித்தார். மேலும் முதியோர்களுக்கு கேப்டன் செய்துள்ள நலத்திட்டங்களை குறித்து பேசிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேப்டனின் இளைஞர் பட்டாளம் தன்னுடைய தாயையும் தந்தையையும் கடைசி வரை காப்பாற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். வயதிலே மூத்தவர்களே என்றைக்குமே நமது கேப்டன் தன்னுடைய சொந்த தாயாக தந்தையாக நினைக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் என்பதை பெருமையோடு இந்த நேரத்தில் தெரிவித்துக் வாழும் தெய்வங்களாக இந்த பூமியில இருப்பது தாயும் தந்தையும் தானே தவிர நிச்சயமாக வேற யாரையுமே நாம காண முடியாது. அந்த தாயும் தந்தையும் இன்னைக்கு இழுந்து கேப்டனுடைய முன்னேற்றத்தை வளர்ச்சியை காண முடியல. கேப்டனும் சரி நானும் சரி நிறைய வருத்தப்பட்டிருக்கோம். ஆனாலும் என்னுடைய வாழும் தெய்வங்கள் என்னுடைய தாயும் தந்தைகளுமாக என்னுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற முதியவர்கள் அத்தனை பேரும் என்னுடைய தாய் தந்தை தான் என்று கேப்டன் என்னைக்குமே உறுதியாக இருக்கிறார். அதனாலதான் மாவட்டம் தோறும் முதியவர்களுக்கு இல்லங்களை அமைக்க வேண்டும் என்று 2006 தேர்தல் அறிக்கையில கேப்டன் அறிவிச்சிருக்கார். அது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு முறையும் முதியோர் இல்லங்களுக்கு சென்று அவர்களுக்கு வேண்டிய மருத்துவ வசதி, உணவு வசதி, அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையுமே கேப்டன் என்றைக்குமே செய்து கொண்டிருக்கிறார். கிருஷ்ணகிரி எப்போதும் தேமுதிகவின் கோட்டை என்று தெரிவித்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கிருஷ்ணகிரியில் பாதாள சாக்கடை திட்டத்திற்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள் மூடப்படாமல் இருப்பதால் மக்கள் பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருவதாக தெரிவித்தார். அரசால் வழங்க வேண்டிய ஓய்வூதியம் முறையாக கிடைக்காமல் முதியோர்கள் அவதிப்படுவதாக கூறிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் இதற்கும் அதிகாரிகள் மட்டுமின்றி ஆளும் கட்சியினர் லஞ்சம் வாங்குவதாக குற்றம் சாட்டினார். மேலும் மாவட்டந்தோறும் முதியோர் இல்லங்கள் அமைக்கவும் மருத்துவ உதவிகளையும் ஓய்வூதியத்தையும் முறையாக கொண்டு வந்து சேர்க்கவும் கேப்டன் பாடுபடுவார் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் உறுதியளித்தார். ஒவ்வொரு கிராமமாக நாங்கள் நேரடியா போறோம். அத்தனை முதியவர்கள் எங்க கிட்ட சொல்வது என்னவென்றால் முதியவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஓய்வூதியம் கிடைக்கவில்லை. இன்னைக்கு முதியவர்களுக்கு வந்து சேர வேண்டிய ஓய்வூதியம் எங்கும் சரியாக போய் சேரவில்லை. அந்த ஓய்வூதியத்தை கூட இன்னைக்கு லஞ்சம் ஊழல் செய்து நடுவில் இருக்கிற அதிகாரிகளும் அரசியல்